அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் ஒரு 2 விஷயத்தை பற்றி பார்க்கலாம். விஜய் சங்கீதா விவாகரத்து போனோம் இன்றைக்கி வந்து விசாரணைக்கு வந்துச்சு. இன்றைக்கி தேதி வந்து ஜூன் 15ஆம் தேதி விசாரணைக்கு வந்துச்சு. ஆனால் திடீர்னு பாருங்கள், ஆகஸ்ட் 7ஆம் தேதி இந்த வழக்கை வந்து ஒத்தி வச்சுருக்காங்க. பெண் நீதிபதி சுஜாதா அவர்கள் ஏன் ஒதுக்கி வச்சார் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி விஜய் அவருடைய அந்த சூழ்ச்சி இருக்குல்ல, அது குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம். இன்னொரு பக்கம் பாரிசானுடைய அந்த பித்தலாட்டம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம வந்து அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு பக்கம் ஏடியூடி அவருடைய திருமண விழாவோ ரிசப்ஷனுக்கோ வந்து போயிருக்காரு, கல்யாணம் ஆயிருக்கும் போல இருக்குது. ஆனால் பாரதிராஜா அவருடைய அந்த இறந்த வீட்டுக்கு வந்து போகல. என்னடா தமிழ் தேசியவாதின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் தேசியவாதி முக்கியமான ஆள் வந்து இறக்குறாரு, அங்கே போ உனக்கு வந்து துப்பு இல்லை, ஆனால் கல்யாண வீட்டுக்கு போ வந்து துப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி இணையத்தில் எல்லோரும் வந்து கேட்டிருக்காங்க. இந்த 2 செய்தி கொடுத்து இந்த காணொலியை நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் எல்லாத்துமே தெரியும், விஜயுடைய சொந்த மனைவியான சங்கீதா அவர்கள் வந்து பிப்ரவரி மாதம் செங்கல்பட்டு முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் போய் ஒரு வழக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி என்னுடைய கணவர் வந்து விஜய் அவர் வந்து இன்னொரு நடிகையோட வந்து அடல்டரி ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்கிறாரு, அது எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது. எனக்கு 20 வயசில் ஒரு பெண்ணு 25 வயசில் ஒரு ஆண் வந்து இருக்கிறாங்க. இவரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடிகையோட வந்து ஃபோட்டோ போட்டிருக்கிறாரு. அந்த நடிகையோட வந்து அடல்டரி ரிலேஷன்ஷிப்பில் கள்ள உறவு திருமண மீறிய உறவில் வந்து இருக்கிறாரு. நான் அவர்கிட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி 2021 காலகட்டத்தில் இதை வந்து முடிச்சுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து முடிச்சிருக்க மாதிரி தெரில. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு திருமணத்தில் வந்து ஒரு பந்தம் ஒரு நண்பகத்தன்மை இருக்குல்ல, அதை வந்து உடச்சிட்டு போகிறாரு. என்னை வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாக வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணார். அதனால் அவர்கிட்ட வந்து எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி பிப்ரவரி மாதம் போனாங்க. அதுக்கப்புறம் அந்த வழக்கு வந்து ஏற்கப்பட்டு என்னென்னா, ஏப்ரல் 20ஆம் தேதி வந்து நல்லா கவனிங்க, ஏப்ரல் 20ஆம் தேதி இந்த வழக்கு வந்து விசாரிக்கப்படும். விஜய் ஆஜராகணும், சங்கீதா ஆஜராகணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது ஏப்ரல் 20ஆம் தேதி விஜய் வந்து ஆஜராகணும்ல. ஆனால் என்ன சூழ்ச்சி போட்டாருன்னா, ஏப்ரல் 19ஆம் தேதி சங்கீதாவுடைய வழக்கறிஞர் அணியும் விஜயோட வழக்கறிஞர் அணியும் ஒரு நெருங்கிய சொந்தங்கள்லாம் சேர்ந்து ஒரு திருமண மண்டபத்தில் ஒரு மீட்டிங் போகிறாங்க. மீட்டிங் போட்டு சங்கீதா அவர்கள்ட்ட விஜய் தரப்பு வக்கீல் வந்து சொல்கிறாங்க, விஜய் வந்து உங்களுக்கு டைவர்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சங்கீதா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அதான் வேணும், அப்போ எனக்கு வந்து 250 கோடி ஜீவனாம்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் விஜய் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, 250 கோடிலாம் தர முடியாது, 35 கோடி தான் தர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து இன்னொரு நியூஸ் என்ன வருது அப்படின்னா, ஏப்ரல் 20ஆம் தேதி சங்கீதா அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட் வந்து கொடுக்க போகிறாங்க. ஒரு நடிகை தான் சொல்லியிருப்பாங்க, எந்த நடிகை அப்படின்னு சொல்லி சொல்ல ஃபோட்டோ வந்து எடுத்து காமிக்கப்படுறாங்க. சங்கீதா விஜயோட ஒட்டுமொத்த வாழ்க்கை வந்து சீரழிய போகுது அப்படின்னு சொல்லி அப்போதைக்கு நியூஸ் பரவுச்சு. ஏன்னா ஏப்ரல் 23ஆம் தேதி எலெக்ஷன், 20ஆம் தேதி இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா விஜயோட ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையுமே கேள்விக்குறியாயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாம் சொன்னாங்க. ஆனாலும் விஜயோடைய அந்த தைரியத்தை பாருங்கள், கல்யாண வீட்டுக்கு திரிஷா கூட்டு வந்து போனார். அதே மாதிரி மும்பையில் இருக்கக்கூடிய அந்த கர்ப்பமான விழா அங்கே வந்து போகிறாரு, அட்லியோட விழாவுக்கு. அதே மாதிரி அந்த அஜித் அவருடைய தாயார் இருந்ததுக்கு போனார். ஆல்ரெடி தெரியும் அந்த நடிகை வந்து பார்த்திங்கன்னா திரிஷா தான் சொல்லி. ஆனால் அந்த ஃபோட்டோவை எடுத்து அவங்க காமிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சேனல் வந்துச்சு. கடைசியில் அவங்க வந்து அந்த ப்ரெஸ் மீட் கொடுக்கல. ப்ரெஸ் மீட் ஏன் கொடுக்கல அப்படின்னா, விஜய் தரப்பு வக்கீல்கள் வந்து ஒரு நிபந்தனையை வந்து சங்கீதா அவர்கிட்ட வந்து வச்சாங்க, நீங்கள் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கக்கூடாது, ஏன்னா எலெக்ஷன் வரப்போது அவரோட இமேஜ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிரும், நம்ம இதை சட்டப்படி பார்க்கணும், கோர்ட்டில் பார்க்கணும், விஜய் வந்து உங்களுக்கு டைவர்ஸ் தர ரெடியாக இருக்கார் அப்படின்னு ஒரு அவங்க என்ன நினைப்பாங்க, சரி எதுக்கு நம்ம மற்றதெல்லாம் பேசிக்கிட்டு நம்மளுக்கு டைவர்ஸ் கிடச்சா போதும், அவர் எங்கேயோ எப்படி வந்துட்டு போகிறார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அந்த இடத்துல ப்ரெஸ் மீட் கொடுக்காம விட்டாங்க. அப்போ ஏப்ரல் 20ஆம் தேதி வந்து என்ன அவங்க வந்து விஜய் தரப்பு சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி தேர்தல் வேலைகள் இருக்குது, அதனால் விஜய் வந்து வரமாட்டார் அப்படின்னோடனே திருப்பி இன்றைக்கி வந்து ஒத்தி வச்சாங்க ஜூன் 5ஆம் தேதி. இன்றைக்கி ஜூன் 5ஆம் தேதி அந்த அம்மா சுஜாதா அவர்கள் ஜட்ஜு வந்து விசாரிக்கிறாங்க. விஜய் தரப்பு வக்கீலும் சங்கீதா தரப்பு வக்கீலும் தான் வர்றாங்க. ஆனால் அவங்க 2 பேருமே வரல, சம்மந்தப்பட்ட 2 பேருமே வரல. ஆனால் இதுக்கு இடையில் என்னென்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் வந்து 2 பேர் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. மனு வந்து 2 தரப்புமே வந்து நேராக விஜய் வர முடியாது, வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து விசாரணைக்கு வந்து ஆஜராவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ எப்படி ஒதுக்கி வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன், வினோதமான காரியம். இதுதான் அந்த விஜயுடைய அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறேன். அது லிங்க் இல்லையா, வீடியோ காலில் வரணும் அப்படின்னா ஒரு லிங்க் இருக்கும்ல. இப்போ வந்து நம்ம ஜூம் மீட்டிங் போகணும்னா நம்மளுக்கு வந்து லிங்க் அனுப்பாங்க, அந்த லிங்க்கை தொட்டால் நம்ம வாட்டில் நம்மள்ட்ட ஜூம் அப்ளிகேஷன் இருக்கும், போயிடலாம். அதே மாதிரி ஒரு லிங்க் வந்து இல்லையா, இமெயில் ஐடி இல்லையா, அந்த இமெயில் ஐடி வீடியோ காலுக்கு உண்டான அந்த இமெயில் ஐடி இல்லாதனால விஜய் வந்து இன்றைக்கி கோர்ட்டில் வந்து ஆஜராகலை. நான் வீடியோ காலில் வர்றேன்னு சொல்லி மனு தாக்கல் பண்ண விஜய் அவர்கள் வந்து வீடியோ காலில் வர்றதுக்கு உண்டான இமெயில் அட்ரஸ் இல்லாமல் அவர் வந்து இமெயில் இல்லையோ செல் இல்லையோ எதுவுமே அவருக்கு இல்லையா. பாருங்கள், இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது. அது இல்லாமல் அவர் வந்து இன்றைக்கி வந்து விஜய் வந்து ஆஜராகலை. அப்போ இன்றைக்கி ஜட்ஜ் அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 7ஆம் தேதி இந்த வழக்கை ஒத்தி வச்சுட்டாங்க. இதான் நடக்கும் பாருங்கள். இப்போ சங்கீதா அவருக்கு என்னென்னா, விஜயோட ஒட்டுமொத்த ஒரு இமேஜ் இருந்துச்சுல விஜய்க்கு, பெண்கள் அவர் பேசுகிறார்ல, பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் என் தங்கச்சிக்கு எங்கள் அக்கா தங்கச்சி இவங்கெல்லாம் வந்து கற்பழிக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா ஒரு அரசியல்வாதினா ஃபஸ்ட்டு அதுதான், அந்த கட்டின பொண்டாட்டி நல்லா வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் விஜய்க்கு என்னென்னா, கட்டின பொண்டாட்டியை வந்து இப்படி சரியாக வாழ முடியாத ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்து இப்போ வந்துருச்சுல. அந்த இமேஜை வந்து கொடுத்த சங்கீதாவுக்கு நம்ம டைவர்ஸ் கொடுக்கக்கூடாது, அப்படி டைவர்ஸ் கொடுத்தா கூட இவங்க கேட்குற பணத்தை கொடுக்கக்கூடாது, அப்போ இதை காலம் தடுத்திக்கிட்டே இருக்கணும். அதுதான் பிளான். அந்த பிளானில் தான் விஜய் வரல. பாருங்கள்,
ஒரு மனைவி வந்து டைவர்ஸ் கொடுன்னு கேட்குறாங்க. ஒன்று டைவர்ஸ் கொடுக்கணும், இல்லை கொடுக்காமல் இருக்கணும், இல்லை ஏதோ ஒன்று சொல்லணும். ஆனால் எதுவுமே இல்லாமல் காலம் தாழ்த்திக்கிட்டே தான் வந்து விஜய் போவார். இதான் நடக்கும். சங்கீதா அவர்கள் கேட்குற பணத்தை வந்து விஜய் கொடுக்க மாட்டார், டைவர்ஸையும் கொடுக்க மாட்டார், இழுத்துக்கிட்டே போவோம். ஏன்னா விஜயுடைய அந்த இமேஜ் இருக்குல்ல பெண்களுக்கு மத்தியில், அந்த கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த இமேஜ் வந்து உடச்சி விட்டாங்கள்ல, அதனால தான் நடக்குது. இதுதான் அந்த பிளான். இதை நம்ம வந்து விஜய் முதலமைச்சராக்கனால நம்ம வந்து அந்த கேள்விலாம் கேட்க முடியாது. நீங்கள் கேளுங்க, ஒரு மனைவி உங்கள் மேலே இப்படி குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, அப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி அந்த மனைவியை துன்புறுத்துறீங்களே, டைவர்ஸ் கொடுத்துட்டு போக வேண்டியதானே? வீடியோ காலில் நேராக வந்து கொடுத்துட்டு, ஆமாங்க அவங்க சொல்கிறது எனக்கு அவங்களுக்கு மனசொத்து, நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு போக வேண்டியதானே? போனால் விஜயோட இமேஜ் என்ன ஆகும்? திரிசாவை கூட்டிகிட்டு போனவர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, அடுத்து நம்ம அண்ணன் பாரிசாலன். அண்ணன் பாரிசாலுடைய பித்தலாட்டத்தை நம்ம வந்து தோல் உரிச்சுக்கிட்டே இருக்கணும். அண்ணன் சொல்லாதீங்கன்னு சொல்லுவீங்க. என்னென்னா யூடியூப்பில் அப்படி தான் பேசியாகணும், அதனால் யாரும் கண்டுக்காதீங்க. அண்ணன் பாரிசாலன் வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்க ஒரு வேட்பாளர், திருநங்கை வேட்பாளர், அவங்க வந்து காவலா டான்ஸுக்கு வந்து அந்த பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆட்டாங்க. அவங்களெல்லாம் இப்படி வேட்பாளர் சீமான் போடலான்னு சீமான் நோக்கி கேள்வி வைப்பார். ஆனால் விஜய் கட்சியில் இருக்க எல்லாருமே வந்து சினிமா நடிகன் தான், எல்லாம் கவர்ச்சியாக வந்து நடனம் ஆடக்கூடியவன் தான். அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்போ என்ன கேள்வி வந்து இணையத்திலலாம் கேட்குறாங்கன்னா, ஐயா பாரதராஜா இப்போ தான் வந்து இறக்குறாரு, ஒரு 2-3 நாளைக்குள்ளே வந்து இறக்குறேன்னு வைங்களேன். அவருடைய அந்த இறப்புக்கு ஒரு இரங்கல் அஞ்சலி செலுத்த நேராக வந்து போகல. இவரெல்லாம் என்னையா தமிழ் தேசியவாதி அப்படின்னு சொல்லி நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் இவருடைய இறப்பு வீட்டுக்கு போக முடியாத நீயே ஏட்டூடி நந்தாவுடைய திருமண விழாவுக்கு மட்டும் போய் நல்லா செழிப்பாக வந்து என்ன பண்ணுறது, நல்லா வந்து ஒரு கிஃப்ட்டு, அதான் திருவள்ளுவர் சிலை எல்லாம் கொடுத்துட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப்லாம் போட்டு, மேக்கப் அவர் போடுறது அவருடைய வழக்கம்னு வைங்களேன், அதை நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. ஆனால் இங்கே போகிறார், திருமண விழாவுக்கு வந்து போகிறாரு, ஆனால் இங்கே வந்து போக மாட்டார். என்னப்பா தமிழ் தேசியவாதின்னு எங்கேப்பா போயிருக்கணும்? அதே சென்னையில் இருக்கக்கூடிய நீலாங்கரையில் இருக்கக்கூடிய ஐயா பாரதராஜா போயிருக்கணும், அங்கே போகலையே, ஏன் போகல? என்னப்பா சுத்தமான தமிழ் தூய்மையான தமிழ் தேசியவாதி அப்படின்னா ஒரு தூய்மையான தமிழ் தேசியவாதி இறந்துருக்காரு, அவரை பற்றி வீடியோலாம் வந்து பேசிட்டீங்க வருண்ட்ட. அது இப்போ பேசுனதா முன்னாடி பேசுனது தெரியல, ஆனால் பேசிட்டீங்க. பேசி அவர் வந்து பாருங்கள் தமிழ் தேசியத்துக்காக உழைச்சவர், இலங்கை தமிழருக்காக வந்து 2009 காலகட்டத்தில் ராமேஸ்வரத்தில் அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி தமிழ் தேசிய இன உணர்வு உள்ள ஒரு சுத்தமான ஒரு தமிழை ஒரு டேரக்டர், இவரை மாதிரி ஒரு டேரக்டர் வந்து இல்லை. அது வந்து உண்மைதான், அவருடைய புகழெல்லாம் சொல்லிட்டேன். ஆனால் ஏன் நேராக போய் அஞ்சலி செலுத்தலை? அவருக்கு நேராக அஞ்சலி செலுத்த முடியலை உனக்கு, அதில் நேரம் இல்லை உனக்கு, அது வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க நீங்கள். ஏன்னா நீங்கள் சுத்தமான தமிழ் தேசியவாதியில் ஒரு தமிழ் தேசியம் இறந்தால் நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் சீமான் அங்கே போவார், அங்கே போய் அவர் கூட வந்து இறுதி வரை இருப்பார், அவருக்கு வந்து அந்த புலிக்கொடியை வந்து சாத்துவார், எல்லாம் பண்ணுவார். அவர் கெட்டவர். ஆனால் அந்த இறப்பு வீட்டுக்கு கூட நீங்கள் போக மாட்டீங்க. ஆனால் நீங்கள் தான் சுத்தமான தமிழ் தேசியவாதி. இதுதாங்க பாரிசாலனோட ஒட்டுமொத்த முகத்தினையும் வந்து இவ்வளோ தான். இவர் சும்மா பேருக்கு தமிழ் தேசம்னு பேசிக்கிட்டு இவர் வேலை பார்க்குறது போகிற யாருக்குன்னா திராவிட லாபிகளுக்கு, மெயினாக வந்து ஆதவ் அர்ஜுனாவுடைய மாமனார் இருக்கார்ல லாட்டரி மார்ட்டினுடைய டேரெக்டாக லிங்க் வச்சுருக்காரு நம்ம பாரிசான். அப்படிங்கிறது வெட்ட வலசமாயிடுச்சு. அதாவது விஜயை வந்து ஒருத்தர் ஆதரிக்கிறார், சீமானை எதிர்க்கட்டுங்க. நான் என்ன சொல்கிறேன், சீமான் அவர்களை எப்படி வேணால் கேள்வி கேட்கட்டும், நம்ம கூட தான் அண்ணன் சீமானுடைய செயல்பாடு சரியில்லைன்னா கேள்வி கேட்குறோம், நம்ம போட்டிருக்க வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒருபோது விஜய் ஆதரித்து சீமானை கேள்வி கேட்குறதுக்கு ஒரு துளி கூட எவனுக்கு தகுதி கிடையாது. திமுக ஆதரிச்சுட்டு சீமானை கேள்வி கேட்குறவன் எப்படி வந்து ஒரு அயோக்கியனோ, அதே மாதிரி விஜய் ஆதரிச்சுட்டு சீமானை கேள்வி கேட்குறவன் கேடு கெட்டவனாக தான் இருப்பான், இல்லாட்டா விலை போயிருப்பான், தன்னுடைய பிழைப்புக்காக வந்து விலை போயிருப்பான். அப்படி தான் பிரியகுமார், அப்படி தான் ஜெபக்குமார், அப்படி தான் அந்த கும்பல்லாம் சீமானை வச்சு வளர்ந்துக்கிட்டு. அதே மாதிரி ஒருவர் தானே பாரிசாலன், அந்த ஒருவர் தானே சீமானை கேள்வி கேட்ட நீங்கள். அந்த சீமானை வந்து பாரதராஜா ஐயாவுடைய சிஷ்யன், ரெண்டாவது வந்து தமிழ் தேசியவாதி ஐயா பாரதிராஜாவுக்கு வந்து எல்லா கடமையும் முடிச்சார். நீங்கள் உங்கள் கடமைக்கு எங்கே சார் போனீங்க? ஏன் சார் போயிருக்க வேண்டியதானே சார்? ஏட்டுடைய நந்தாவுடைய கல்யாண வீட்டுக்கு வந்து உங்களால் கிடுகிடுன்னு போக முடியுது, ஏன் வந்து பாரதராஜா ஐயாவுடைய அந்த இதுக்கு வந்து போகலாம்? அப்படிங்கிறத வந்து கேள்வி எல்லாம் கேட்டுருக்குறாங்க. மொத்தத்தில் பாரிசாலனை வந்து விலை போயிட்டாருங்க. அவருடைய முகத்தை நம்ம வந்து கிழிச்சிக்கிட்டே இருக்கணும். எப்படி வந்து சீமானவர்கள் விஷயத்தை ஒரு விஷயத்தையும் சீமான் சாலனை சந்திச்சிட்டாரு, சீமானை வைக்கோ, அதில் ஒரு உள்ளர்த்தம். சீமான் வந்து இட்லி கடையை வந்து ரிவ்யூ பண்ணிட்டாரு, அதில் ஒரு உள்ளர்த்தம். அதில் இன்பன் உதயநிதி வர்றாரு, அப்படி ஒரு உள்ளர்த்தம். அப்புறம் சீமான் வந்து ஒரு சங்கராச்சாரியர் கோயிலுக்கு போயிட்டார், திருப்பரங்குன்றத்துக்கு வந்து அந்த கேஸை போட்ட அந்த ஒரு நபரோட வந்து கோயில் போயிட்டார். அப்புறம் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் வந்து பாருங்கள், அவங்க காவாலா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க, ஒரு நெச்சரிக்கை ஆதரிக்கிறாங்க. அப்புறம் ஏதாவது ஒன்று, அதாவது அப்படியே ஒரு குற்றச்சாட்டு 50 குற்றச்சாட்டு அடுக்குவாப்புல. திமுகவோட போயிட்டு தமிழ் தேசியவாதிகளை சீமான் காய் அடிக்கிறாப்புல, அப்படிலாம் பேசுவாப்புல. ஆனால் உண்மையாலுமே தமிழ் தேசியவாதிகளை காய் அடித்து விஜய்க்கு வந்து போனது, இது பண்ணி விட்டது இந்த பாரிசாலன் தான், வேறு யாரும் கிடையாது. வேறே சொல்லியிருப்பார்ல, இப்போ விஜய் சிஎம் விஜய் முதல்வர் விஜய்னு வச்சு வீடியோ போட்டால் எனக்கு வந்து அதிகமாக வீஸ் போகுது,
விஜய் வந்து ஒரு பசுமாடு, நான் போய் பால் கறப்பேன், இப்படி ஒரு வியூஸுக்காக விஜய் ஆதரிச்சுட்டு, காசுக்காக ஆதரிச்சுட்டு, இவரெல்லாம் தமிழ் தேசியவாதியா? அப்போ இவருடைய முகத்தை நம்ம கிழிக்கணும்ல. கிழிப்போம். தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.